எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் மணிகரி. ஆக்சுவலாக என்ன மேட்ருனா, ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை கமல் சாரே தயாரிக்க போகிறாரு. அப்புறம் கமல் சார் கூட ரெட் ஜெயண்டும் தயாரிக்க போகிறாங்க. இது கமல் சார் சைமா அவார்டு ஃபங்க்ஷனில் தெளிவாக சொல்லியிருந்தாப்புல. அதே சமயம் கமல் சார் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் இணைய போகிற அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது இந்த டைரக்டர் தான் அப்படிங்கிறது எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இணைய போகிற படத்தை பற்றி இப்போ வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அதே சமயம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரஜினி சார். ஸோ கமல் சாரு இந்த அளவுக்கு உறுதியாக தெரியப்படுத்திட்டாரு. ஆனால் ரஜினி சாரு இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. இவர் சொன்னால் தானே ஓரளவுக்கு கன்ஃபார்மான ஒரு விஷயமா நம்மளால எடுத்துக்க முடியும்னு ரஜினி சார் ரசிகர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு மத்தியில் தான் ரஜினி சார் இப்போ ரீசெண்டாக சென்னை ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த படத்தை பற்றி இவங்க ரெண்டு பேரும் இணைய போகிற இந்த படத்தை பற்றி தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் நடிக்க போகிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுல எங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது, ஆசையும் இருக்குது. அதே சமயம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிற படத்தை ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலும் தயாரிக்க போகிறாங்க, ரெட் ஜெயண்டும் தயாரிக்க போகிறாங்க. பட் தயாரிப்பாளர் கிடைச்ச மாதிரி படத்தோட கதையும் இன்னும் ரெடி ஆகல, டைரக்டரும் இன்னும் கிடைக்கல. ஸோ கதை எப்போ ரெடி ஆகுதோ, டைரக்டர் எப்போ கிடைக்கிறாங்களோ அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட படத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காப்புல. ஸோ கமல் சார் ரஜினி சார் இவங்க ரெண்டு பேரும் இணைய போகிற அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது அந்த டைரக்டர் தான் உறுதியாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தோம், நான் உள்பட. ஆனால் இப்போ ரஜினி சார் இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் எனக்கே பர்சனலாக செம்ம குழப்பங்க. ஏன்னா இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை வச்சும் படம் பண்ணியிருக்காரு, கமல் சாரை வச்சும் படம் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா கமல் சாரோட தீவிரமான ரசிகர் அந்த டைரக்டர். அதே சமயம் ரஜினி சாரை சின்ன வயசுலேருந்து தன்னோட எப்படி சொல்கிறது ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்ட அந்த டைரக்டர். ஸோ கிட்டத்தட்ட ரஜினி சாருக்கும் அவ்வளோ நெருக்கம் அந்த டைரக்டர், கமல் சாருக்கும் அவ்வளோ நெருக்கம் அந்த டைரக்டர். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இணைய போகிற அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது அந்த டைரக்டரே கிடையாதுன்னு நான் சொல்லலைங்க, ரஜினி சாரே தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த டைரக்டர் வேற யாரும் இல்லைங்க, லோகேஷ் கனகராஜ். என்ன காரணங்கிறத நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். ரஜினி சார் இப்போ ரீசெண்டாக ஒரு சில படங்களில் இவர் வெற்றிகளும் பார்த்துருக்காரு, தோல்விகளும் பார்த்துருக்காரு. ஸோ இப்படி மாற்றி மாற்றி இவர் வெற்றி தோல்வியை பார்த்ததுனால இனி இவர் நடிக்க போகிற படத்தோட கதை ஒன்லைன் மட்டும் இவர் கேட்குற மாதிரி இல்லைங்க. முழு கதையை இவர் கேட்டதுக்கு அப்புறம்தான் படத்தோட திரைக்கதை எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த டைரக்டர் தெளிவாக சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் அந்த படத்தில் நடிக்கவே முடிவு பண்ணுவாருங்க. இப்போ ரீசெண்டாக ரஜினி சார் எடுத்த ஒரு முடிவு அப்கோர்ஸ் கூலி படத்தோட ரிசல்ட்டுக்கு பிறகு தான். அதே சமயம் கமல் சார் எக்ஸாக்டாக அப்படியாப்பட்ட ஒரு முடிவில் தான் கமல் சாரும் இருக்காருங்க. ஏன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ராப்பராக ஒரு பேன் இண்டியா படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் எல்லாருமே நான் உள்பட ரஜினி சாரும் கமல் சாரும் இணைய போகிற இந்த படம் கண்டிப்பாக இன்டர்நேஷனல் மெட்டீரியலாக இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமானது பேன் இண்டியா லெவலில் இவங்க ரெண்டு பேரும் இணைய போகிற அந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டை அடிக்கணும். ஏன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் 1000 கோடி அடிக்கக்கூடிய அந்த மைல்கல்ல இவங்க ரெண்டு பேரும் இணைய போற அந்த படம் தான் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களோட எதிர்பார்ப்பாகவே இருக்கு. ரசிகர்கள் எல்லாரும் இப்படி எதிர்பார்க்குறாங்க, அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணவே கூடாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படியாப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட முடிவை பற்றி நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி கமல் சாரும் சரி ரஜினி சாரும் சரி டைரக்டர் சொல்கிற ஒன்லைனை மட்டும் கேட்டுட்டு ஓகே நாம் படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்போ ஷூட்டிங் போகலாம்
அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு தான் வருவாங்க, வந்திருக்காங்க. ஆனால் இனிமேட்டு டைரக்டர், அது எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய வெற்றி கொடுத்துருந்தாலும் சரி, ஒன்லைன் மட்டும் சொல்லவே கூடாது. பாண்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ரஜினி சார்ட்டையும் கமல் சார்ட்டையும் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வித் ஸ்கிரீன் பிளேயோட. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் படித்து பார்த்துட்டு இந்த கதை நாம் 2 பேரும் இணைய போகிற அந்த படத்துக்கு ஆப்டாக இருக்கும், நம்மளோட கேரக்டருக்கும் எந்த ஒரு டவுன்ஃபாலும் இருக்காது, ப்ராப்பராக நாம் 2 பேரும் இணைந்து பண்ண போகிற படத்தோட கதை இதுதான்னு ரஜினி சாரும் கமல் சாரும் ஒரு மனதாக ஒரு டைரக்டரோட ஸ்கிரிப்டை அவங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் ரஜினி சாரும் சரி கமல் சாரும் சரி, நாங்கள் 2 பேரும் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்லியிருக்காங்க. படத்தை தயாரிக்க போகிறது ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலும் ரெட் ஜெயண்ட் தானும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நொடி வரைக்கும் சரி, இவங்க 2 பேரும் இணைய போகிற அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு இவங்க இப்போ வரைக்கும் முடிவு பண்ணவே இல்லை. என்ன காரணம்னா இவங்க போட்ட இந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு இப்போ உள்ள டைமுக்கு லோகேஷ் கனகராஜால பாண்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜோட சினிமாட்டிக் ஸ்டைலே எப்படி தெரியுமா, அதாவது மேக்கிங் ஸ்டைலே வந்து வெற்றிமாறன் மாதிரி தான் இருக்கும். ஸோ வெற்றிமாறன் சார்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் தான் வந்து படத்தோட ஸ்டோரியே வந்து டெவலப் பண்ணுவார். அதே கேட்டகரியில் தான் வந்து லோகேஷ் கனகராஜும் இருக்காப்புல. அதே சமயம் இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுகிற, அதாவது ஸ்கிரிப்ட் எழுதுகிற வேலையில் இப்போ இவர் வந்து கவனம் செலுத்தவே இல்லை. அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் லோகேஷ் கனகராஜ் இப்போ வந்து ஹீரோவாக வந்து அறிமுகமாக போகிறாரு. ஸோ அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் சன் பிக்சர் தயாரிக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ இவரோட ஹீரோவாக அறிமுகமாக போகிற அந்த படத்தில் இவர் முழு கவனத்தோடு இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ தன்னை ஒரு டைரக்டராக லோகேஷ் கனகராஜ் இப்போ வரைக்கும் மண்டையில ஏற்றுக்கல, தன்னை ஒரு ஹீரோவாக இப்போ வரைக்கும் மண்டையில ஏற்றுக்கிட்டாரு. ஸோ ஏன்னா ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காரு. ஹீரோவாக நம்ம வந்து அறிமுகமாகறோம், உடம்பெல்லாம் வந்து குறைக்கணும், ஸோ அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் லோகேஷ் அவர்கள் வந்து ஹீரோவாக நடிக்கிறதுனால டைரக்ஷனை இப்போதைக்கு இவரால் வந்து தொட்டு கூட பார்க்க முடியாதுங்க. அதே சமயம் ரஜினி சாரையும் கமல் சாரையும் வச்சு படம் பண்ணுறது என்னோட ட்ரீம் அப்படிங்கிறது நான் சொல்லலை, லோகேஷ் கனகராஜே சொல்லியிருக்காப்புல. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கனவு திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜால் இப்போதைக்கு தொடக்கூட முடியாது, எடுக்கக்கூட முடியாது. அதுக்கு முக்கிய காரணம் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வெற்றிமாறன் சார் மாதிரியே லோகேஷ் கனகராஜால் பாண்ட் ஸ்கிரிப்ட் உடனே ரெடி பண்ண முடியாததுனால தான். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துங்க, எவ்வளோ நாட்கள் வேணாலும் எடுத்துங்க, பட் கூடிய சீக்கிரமே வந்து ஒரு பாண்ட் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி எங்கள் 2 பேர்த்திட்ட நீங்கள் ஒப்படைச்சா மட்டும்தான் உங்களோட கதை எங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் திரும்பவும் உங்களோட டைரக்ஷனில் நாங்கள் நடிக்கிறத பற்றி முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறது ரஜினி சாரு கமல் சாரு சொன்ன ஒரு விஷயம்னு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பரவலாக பேசப்படுற ஒரு மேட்ருங்க. அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ரஜினி சாரும் சரி கமல் சாரும் சரி எந்த டைரக்டர் வேணாலும் எங்களோட படத்தை டைரக்ட் பண்ணட்டும், ஆனால் எந்த டைரக்டர் டைரக்ட் பண்ணுறதா இருந்தாலும் பாண்ட் ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி யோசிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.